ஐயா தீர்த்து வைக்க வேணுமாடா
கோவிந்தா கோவிந்தா என்ன போட சீட்டு வைக்க வேண்டுமாடா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலையில் வாழும் பகவானே வணக்கம். அப்பா உள்ள போனோன்னு இது எண்ணிட்டியா? உள்ள போனோன்னு கொடுத்துருங்க. நீரோடி வாங்க கொடுத்துருங்க. ஐயா பரந்தாமா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ரவி இவன் வணக்கத்தை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குறா. ஆமா காலவாரா ஒண்ணும் புரியலைங்க. ரவி இச்சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? தேவசபைக்கு ஒப்பான சபை. மாதா பிதா குரு தெய்வம் கல்வி கற்றுணர்ந்த கணதனவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மை போன்ற நாடக பேராசான்கள் கலை ரசிக பெருமக்கள் தாய் தந்தை தமைக்கு என்று சொல்லக்கூடிய அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய பெருத்த தேவசபை. இத்தேவசபையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் அக்கம் பக்கத்திலிருந்து நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த சிறியவனின் இதயம் கனிந்த 1 கோடி நன்றிகள். வணக்கம். ரவி இது என்ன ஊர் ரவி? இதா நமக்கு தாய் திருநாமலை கூடிய நம்ம ஊர் தானா? ஆமா. சரி எங்கடா அடுத்து போற? எங்கடா போற அடுத்து? பயனூர். என்ன பயனூர்ல அது மேல ஆடுவாங்களா? வேற வேலை செய்ய மாட்டாங்களா? பயனூர்ல அது மேல ஆடுவாங்க. வச்சு போறான் அப்படி கேக்குறாங்க. எங்க ஊர்ல 1 லட்சம் ஆடு 3 பேர் வர மாட்டான். ஒரே ராஜ்யத்துக்கு 3 பேர் வர மாட்டான். இல்லையா? காசு கொடுத்தாலும் சாப்பாடு போடுறது. ஆதம் பவன்ல கம்மியாச்சு. ரவி ஆதம் பாக்குறேன். இந்த பழையனூர் கிராமத்தில் இன்று எதற்காக ரவி நாடகம்? அதோ வேடியப்பார். ஏய் ஆடி மாசம் எங்க ஆளுங்க 25,000 காசு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. 27,500 சாப்பாடு செலவு முன்னாடியே போக 25 என் கையில இருந்தது. நானும் எப்படி பொங்கல் வருது எப்படி ஆட்டம் வைப்பாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே உசாரா கேக்குறேன். இல்ல நாடகம் இல்ல நம்ம பொங்கனி ஒருத்து வச்சுக்கலான்ட்டாங்க. அவங்க என்ன நினைச்சான்னு தெரியல. இன்னைக்கு காலைல தூங்கி வச்சு இன்னைக்கே ஆட்டம். வருஷம் வரப்பு அம்மா ஆளுங்க அங்க ஆளுங்க ஒரு ஆசைதான். அப்படி ரவி சுப்பிரமணிய பாலா Bye.
சுருளிமலை மீதில் வாழும் வேளா உன்னை தோதரிப்பேன் சுப்பிரமணிய பாலா. இன்னும் ஒரு மாசம் குறுக்கு முருகன் கூப்பிடுறது. ஆ அதாவது ஆ ரவி உனக்கு தான் தெரியும். ஆ நான் எப்ப வேஷம் போட ஆரம்பிச்சனோ ஆமா எனக்கு முதல் குருன்னு பார்த்தனா ஆ ஆ மானசீக குருன்னு பார்த்தேன். சொல்லிடுறேன் ஆ ஆ ஆ ஒரு பாட்டு விடி பாட்டு பாடுன்னு தான் இருக்கும். பாட்டா ஆ ஏன் அப்படி சொல்றேன்னா ஆ எனக்கு மானசீக குரு ஆ எனக்கு முதல் குரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆ எங்க மாமா சின்ன பிள்ளை மாமா மட்டும்தான். ஆ அதுக்கப்புறம் தான் ஆ நீயோ மத்தலக்காரர் எல்லாருமே. ஆ இது வரைக்கும் நான் முகத்துல பவுடர் போட்டு ஆ எவ்வளவு நாள் ஆட்டி நிக்கிறேன் கூட. குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷம் ஆடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வேஷம் ஆட ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம். ஆ ஆ ஒரு கலையில கூட எங்க மாமா பாட்டு பாடாம நான் வேஷம் ஆடுறது கிடையாது. அது சரி. நான் நாடகம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி எங்க மாமா பாட்டு தான் நான் முதல்ல கத்துக்கினேன். ஆ அதனால அவருடைய பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சரிதானா? சரிங்க சரி. ஆ ஆ பாடு. என்ன பாடு 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 பாடு. நமக்கு எது தெரியும். சீதா ராம பஜே 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 சீதா ராம பஜே ஜானகி மணவாளா கடைகி சங்காரா கோவிந்த ஆமா. அப்படி இந்த ஊர் கிராமத்தில் உள்ள அனைத்து பெரியவர்களும் இந்த பாட்டு எதுக்குன்னா காலம் சென்ற பாகவதர் ஆதிமூலம் அப்பா அவர்களுக்காகவும் ஆமா மற்றும் ஏனைய அனைவரும் எனக்காக காசு என்ன எல்லா பேரும் சொல்லணும். எல்லாரும் சில பேர் கேட்டு கேட்டு சொல்றதாகும். அனைவருடைய பாதத்திற்கும் மீண்டும் இந்த சிறியவன் ஒரு கோடி நன்றி என்ற வணக்கம். யார் யார் காசு கொடுத்தாங்களோ பகவானுக்காக அவர் வீட்டுல இந்த பகவான் குடியிருந்து இந்த ஒரு காலி உலக வருகாலிகை அவர் வீட்டுல மலை போல வளர் இருந்து
அந்த இறைவனும் அம்மனை வேண்டிக்கிறது போகிறோம். சரி ஆறுமுகம், இச்சபையை நாடி வந்தேனே, ஆமா என்னுடைய விளக்கம் ஆறுமுகம். அதாங்க ஒண்ணும் புரியாத லோடு போடுறாங்க. அடிச்சனா பல்லு எல்லாம் கண்டியும் வாதியார் கூட பார்க்க மாட்டேன். ஆளை பார்த்ததான் யாரும் சோறு உடம்பு இருக்குதுடா உடம்பு. இருட்டுங்களா? என்ன சொல்லுங்க ஆறுமுகம், ஓ பகவானுடைய போட்டோ எங்கேயாவது பாத்துக்கிறேன் ஆறுமுகம்? பகவான் போட்டோ பாத்துக்கிறேன். எங்கடா? மாதா கோயில் கம்மியாடி பஜனை கோயில் கம்மி பஜனை கோயில் பஜனை கோயில் தான் இருக்குமா? எங்க ஒரு இடத்துல மாடி கிடக்கு. பஜனை கோயில் தான். என்ன ஆளை பார்த்தா விளக்கம் விவரத்தை சொல்லுங்க. விவரத்தை சொல்லணும். ஆறுமுகம், எத்தனை கடவுள் உண்டோ அத்தனை கடவுளுக்கும் இந்த எம்பெருமான் முதல் ஆளுங்க கடவுள் ஏதேது என்று சொல்லும் பாதக இறைவனுக்கு எப்பொழுதும் எதிராளுங்க. இந்த உலகத்தில் எத்தனை கடவுள்கள் எத்தனை தெய்வங்கள் இருக்கின்றதோ அத்தனை கடவுளுக்கும் இந்த எம்பெருமான் தான் முதலாளி. எல்லா கடவுளும் இவங்கதான் முதலாளி ஆகி வச்சுக்கிறாங்க. ஆமா ஆறுமுகம், அவனுடைய விளக்கம் ரவி எப்படி? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் முதலாளி தான். எந்த சாமி? ஆமா. எதனால அப்படி சொல்றாங்க? கோயில தான் போடுவாங்க. ஆமா, அரையத்தை கும்பிட்டு காலையத்தை கும்பிட்டோம் எல்லா கோயிலும் கும்பிட்டு தடிகாலம் எந்த கும்பிட்டாலும் கோவிந்தா இவருதான் கூடுவாங்க. அதான் இவரை முதலாளி வச்சுக்கிறாங்க. ரவி, இந்த உலகத்தில் பக்தர்கள் ஆபத்து என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று இந்த எம்பெருமான், மற்றொன்று அந்த முருகப்பெருமான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, அந்த சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய கடவுளும் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் எதனால சீக்கிரம் வர சொல்லுமா பாருங்க. உங்க ரெண்டு பேருக்கு காக்கா வாங்கணும். கருட வாங்கணும் அவருக்கு. இவரு கருட வாங்கணும், அவருக்கு மயில் வாங்கணும். ஆமா, இப்போ விளக்கம் தெரியல அப்படின்னு சொன்னா சரி, அவருக்கு எதிராளி இல்ல விளக்கமா ரவி. ஆதி மூலம் என்று அழைத்த போது ஐயா, ஆதி மூலம் என்று அழைத்த போது அது யாராக வந்தார போது கையில் மாநில கடவுள் அபிமானம் கட்டு பாடலுக்கு மாலாத்து அன்று மாயன மழை தடுத்து அயர்வுக்கு விடித்து மலையனை கொடை பிடித்தவன். ஆறுமுகம், சொல்லுங்க. இப்பொழுதாவது என்னுடைய விளக்கம். எப்போ ஒண்ணு நான் என்னன்றா ஒண்ணு நாங்க என்ன கூப்பிடுறது ஒரே பேரா சொல்லு. கட்டாமி முன்காமி ஐயா. சரி, பகவானுடைய அவதாரம் மொத்தம் எத்தனை இருக்கு? 10 அவதாரம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ரவி. 10 அவதாரம் எடுத்த மாயன் ஐயா, 10 அவதாரம் எடுத்த மாயன் புவி மரத்திற்கு பாதவந்த நாயன். போய் பந்தபாசம் தன்னை விட்டு சித்திக்கும் மெய் என்பதற்கு பரமபதம். ஆறுமுகம், இப்பொழுதாவது என்னுடைய விளக்கம். உங்களை இந்த ஆளு நாங்க கூப்பிடுறோம். ஒரே பேரை சொல்லுங்க. ஒரே பேரா சொல்லணும். ஒரு பேர் சொல்லுங்க. ஐயா சாமி கட்டாமி முன்காமி ஆறுமுகம்னா எட்டு கூப்பிடுறாங்க. அதனால ஒரே பேரா சொல்லுங்க. ரவி, நான் ஆதி நாராயணமூர்த்தி வந்தேன்.
ரவி சொல்லுங்க. டேய் ஆறுமுகம், பகவான். சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ. அதாங்க. அந்த திருப்பதி மலை மேல் வாசம் புரியக்கூடிய ஆமா. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி நான் தான். ஐயா பகவானா நீங்க? ஆமா ரவி. வெங்கட்ரமண கோவிந்தா. ஜர்கண்டி. பகவானா நீங்க இப்ப கொடுத்த வட்டி காசெல்லாம் திரும்பி வரணும்னு வேணியா என்னன்னு ஐயா இதுக்கு போறேன் ஊர்ல அதே வேலை. ஆறுமுகம், இப்பொழுது என்னுடைய விளக்கம் புரிந்து விட்டதா? புரிஞ்சுதுங்க. என்ன கேட்காரு சொல்லு. திரும்ப நேரம் வந்தீங்க. நேரா இங்கதான் வந்தேன். அங்க இருந்து இங்க வந்துட்டு சரி, அங்க ஆசை இருக்கு. அங்க என்ன வேலை? அடுத்து போ. டேய் ஆறுமுகம், இங்க வா. நமக்கு என்ன அதால யார் தாலி அறுத்தா நமக்குன்னு ஆறுமுகம். நம்ம உண்டி நம்மனா சரி. ஒரு நாளைக்கு 3 உண்டி தாலையவே நம்புது பாரு. ஆமா. யாரு சாப்பாட்டு உட்காம யாரு சாப்பிட்டா சாப்பிடாட்டா எனக்கு என்னது கொட்டிடுங்கன்னு உட்காந்து சாப்பிடுறேன். ஒரு மணி நேரம். அதனால நமக்கு அதை பத்தி கவலை இல்ல. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆறுமுகம், நான் கண்ணனாக இந்த பூலோகத்தில் எப்பொழுது எதற்காக அவதரித்தேன் தெரியுமா? தாது வருடம் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் வடமதுராபுரியில் கம்சனுடைய சிறைச்சாலையில் வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8ஆம் போராக கண்ணனாக நான் அவதரித்தேன். 8வது பிள்ளை. 8ஆம் போர் ஆறுமுகம். 8ஆம் போரா? ஆமா ஆறுமுகம். நீ எட்டி பார்த்தா குட்டி சவுரா போடு. நான் ஊரு எட்டி பார்த்தேன். ஊரு கட்டறோம். என்ன மாதிரியா உனக்கு? அது அப்படியே நிக்குது. நிக்குதுடா மச்சான். டேய் நானா நிறுத்துவேன். டேய் நானா நிறுத்துவேன். ஏதோ ஊர்ல இருக்கிற பொது பேஜ் எடுத்து செலவு அப்படி ஆறுமுகம், எதற்காக நான் கண்ணனாக பிறந்தேன் தெரியுமா? இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா பார்வதியின் கையில் இருக்கக்கூடிய உதிர கபாலத்துக்கு உதிரம் சாய்ப்பதற்கு தான். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆறுமுகம், இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஆறுமுகம். இன்னைக்கு முடிச்சே ஆகணும் அந்த வேலைய. இன்னைக்கு மட்டும் வாங்குறது அன்னாடம் தான். ரத்தம் வாங்குறது, ரத்தம் விடுறது, எங்கடா ஒரு ரத்தம் வாங்க ரத்தம் விடுறது. இன்னைக்கு அப்படி வேலை இல்லைங்க. எவனா எவனா போற போங்களுக்கு அனுப்புங்க. ஆறுமுகம், ஏற்கனவே காலத்தில் ஏற்கனவே பிறவி எடுத்தான் பாரு. வராக ரூபமாகவும் இந்த பூமாதேவி இருக்கிறாங்க பாரு. எங்கள் இருவருக்கும் நரகாசுரன் ஒரு பையன் பிறந்தான். அவன் சாதாரண ஆள் இல்ல. பிரம்மதேவனை கடுமையான தவத்தை நோக்கி அழிவில்லாத வரத்தை கேட்டான். பிரம்மதேவன் மனிதனாக பிறந்தவன் அழிந்துதான் ஆகணும். அப்ப வேற ஏதாவது வரம் கேளுன்னா அவன் என்ன கேட்டான்? ஒரு தாய் கையினால் என்ன பெத்தெடுத்தா பார் தாய், அவளுடைய கையினால் தான் நான் சாகணும்னு வர வாங்கிக்கணும். ஒரு தாய் மகனை கொல்லுவாளா? கொல்ல முடியாது. ஒரு காலம் முடியாது. அந்த பிறவி போச்சு போச்சு போச்சு. அவன் இன்ச தாங்க முடியல. ஒரே அதமணினே இருக்கிறான். இன்னைக்கு அவன் கதையை நம்ம முடிச்சே ஆகணும். அதுக்கு என்ன சூது மார்க்கமா பண்ணாலும் சரிதான். எப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அவன் கதை முடிக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப இந்த பிரிவுல கண்ணனா பிறந்திருக்கிறேன்னு சொன்னேன். என்னுடன் சத்தியபாமா, எப்படி சத்தியபாமா ருக்மணி பிறந்திருக்கிறாங்க. ருக்மணி லட்சுமி அவதாரம். அந்த சத்தியபாமா இந்த பூமாதேவியின் அவதாரம். அந்த பூமாதேவி சத்தியபாமா வைத்து அவன் கதையை எப்படின்னா முடிக்கணும். அதனால நான் அழைத்ததாக என் மனைவி சத்தியபாமா உடன் ருக்மணியும் சீக்கிரம் வரவேற்பார்கள். இதோ சத்தியபாமா